ஸோ இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டாக வரும்போது 2 இடத்துல விசாஸ் இன்டர்வியூ நடக்கிறதுக்கு சான்ஸ். எதுக்காக இந்த கோர்ஸை சூஸ் பண்ணீங்க அப்படிங்கிறது அவங்க கேட்பாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. மெயினாக why did you choose this particular university? அவங்க உண்மையாகவே படிப்பு முடிச்சுட்டு ஊருக்கு வராங்களா இல்லை அப்படியே இங்கேயே செட்டில் ஆவாங்களா அப்படிங்கிறது அவங்க. முக்கியமாக ஃபீஸ் பே பண்ணவங்களும் சரி பே பண்ணாதவங்களும் சரி அங்கே போய் நீ ஒர்க் பண்ணிவியா அப்படிங்கிற கேள்வி கேட்பாங்க. ஸோ இதுக்கு அவங்க படிக்க வர்றதுனால இப்போது ஏன் இந்த கண்ட்ரியை சூஸ் பண்ண, ஏன் அமெரிக்காவோ ஆஸ்திரேலியாவோ சூஸ் பண்ணலை? கோர்ஸ் முடித்ததுக்கப்புறம் நீ என்ன செய்வ, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ நீங்கள் இண்டிவிஜுவலாக ஆகட்டும், ஏதாச்சும் ஏஜென்ட்ஸ் வழியாக வரீங்க, எதுவாக இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு டெஃபினட்டாக இருக்கும். எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழ். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இது இன்றைக்கி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் நான் பேச போகிறேன். ரொம்ப நாளாக நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இதை பற்றி. ஏன்னா உங்களுக்கு தெரியும், லாஸ்ட் 2 இயர்ஸாக இப்போ செகண்ட் இயர் கண்டினியூஸாக ஸ்டூடெண்ட்ஸை யூகேக்கு அழைச்சிட்டு வரதுக்கு எய்ம்பிரிட்ஸ் வழியாக நம்ம கொண்டு வந்துட்டுருக்கோம். எய்ம்பிரிட்ஸ் தமிழ்நாடு தான் நம்மளோட கம்பெனி. ஸோ தமிழ்நாட்டு வழியாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே வந்துட்டுருக்கீங்க. ஸோ இதே டைமில் நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம மூலமாக வந்தால் மட்டும் இல்லாமல் வெளியிலேருந்து வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம். வேறு கன்சல்டன்சி மூலமாக இங்கே வந்துடுறீங்க, உங்களுக்கு அக்காமடேஷன் கிடைக்க மாட்டேது, பார்ட் டைம் ஜாப் கிடைக்க மாட்டேது, இல்லை ஏதாச்சும் ஒரு லீகல் இஷ்யூஸ் இருந்ததுன்னா நம்ம தான் அதை சார்ட் அவுட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த வரிசையில் நாங்கள் லேட்டஸ்ட்டாக பார்த்த இஷ்யூஸில் நான் இவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணது இப்போது வீசாஸ் ரொம்ப டைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த வீசாஸ் டைட் பண்ணுறதுனால இன்டர்வியூஸ் அதிகமாகிட்டுருக்கு. அந்த வீசா இன்டர்வியூவில் நிறைய பேர் இப்போ கூட நான் நேற்று முந்தானாலும் கூட ஒருத்தவங்க ரிஜெக்ட் ஆகி திருப்பி அனுப்பப்பட்டாங்க இந்தியாவுக்கு. அந்த வீசா நீங்கள் கிடச்சிச்சு இங்கே வரோன்னா ரேண்டமாக பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸில் அங்கேருந்து யாராச்சும் ஒருத்தவங்க கொஸ்டின் கேட்டுட்டு அது தப்பாக போச்சுன்னா அவங்கள ரிட்டர்ன் அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் எபிசோடில் யாருக்காக என்ன பண்ணுறேன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே வரவங்க, அது ஸ்டூடெண்ட்ஸோட அப்பா அம்மாவாக இருக்கட்டும், ஃப்யூச்சரில் நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக வரதாக இருக்கட்டும், எல்லாருமே இந்த வீடியோ பாருங்கள். ஸ்டூடெண்ட் வீசாவுக்கு என்ன கேள்விகள் கேட்பாங்க, எப்படி அதை ஆன்சர் பண்ணணும், எது பாசிட்டிவாக உங்களுக்கு அவுட்கம் வரணும்னா என்ன பண்ணணுமோ அதை நான் சொல்லாமல் ஒரு லீடிங் இமிக்ரேஷன் லாயர் அவங்க சொன்னால் இன்னும் கரெக்டாக இருக்கும். ஸோ மோர் தென் இப்போ 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ ஆச்சு? ஆமாம், சின்ஸ் 2008 18 இயர்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க இமிக்ரேஷன் லாயரில். 1 இல்லை 2 இல்லை, அவ்வளோ ஸ்டூடெண்ட் கேசஸ் பார்த்துருக்காங்க. ஸோ அவங்க சொல்லும்போது இன்னும் கரெக்டாக இருக்கும் தான் உங்கள்கிட்ட இவங்களும் ஷுவராக பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்னென்னா, ஃபஸ்ட்டு வணக்கம் சொல்லிவிட்டு இவர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். இவங்க தான் பத்ரி பால வெங்கடேஷன். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. புதுசாக பார்க்குறவங்களுக்கு பத்ரி பால வெங்கடேஷன் இஸ் சீனியர் இமிக்ரேஷன் லாயர் இன் தி யூகே. அவங்களுக்கு மோர் தென் 6000 ஹாப்பி கிளைண்ட்ஸ் இருக்காங்க. IAAன்னு சொல்லுவாங்க. அது இமிக்ரேஷனில் ஒரு ஹையஸ்ட் டிகிரின்னு சொல்லலாம், லெவல் 3 முடிச்சிருக்காங்க. ஸோ அது என்னென்னா, அந்த இது முடித்ததுனால, அந்த குவாலிஃபிகேஷன் முடித்ததுனால அவங்க உங்களுக்காக ஒரு கேஸ் எடுத்துகிட்டு போய் ஒரு கோர்ட்டில் இமிக்ரேஷன் ரிலேட்டட் கேசஸை வாதாடுறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் உண்டு. அதே மாதிரி நிறைய பேருக்கும் அவங்க போய் வாதாடி ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இவங்களை நீங்கள் மீட் பண்ணணும் இல்லை இவங்கள்ட்ட பேசணுன்னா நிறைய பேர் கொஸ்டின் கேட்பீங்க. எப்பயும் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருப்போம். அதையும் தாண்டி நிறைய பேர் கேட்பீங்க. அவங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன். யூகேயில் இருக்க அவங்க கம்பெனி பேர் யூனிவர்சல்ஸ் ஃபார்ச்சூன் லிமிடெட். அது www.ufvisas.com. இதுக்கு நீங்கள் போனீங்கன்னா அந்த வெப்சைட்டில் இவரோட கான்டாக்ட், இவரோட இமெயில் எல்லாமே இருக்குது, ஜாதகத்தை தவிர. ஓகே. ஸோ மக்களே, இப்போ ஸ்டூடெண்ட் வீசா பற்றி போவோம். ஃபுல்லாக ஸ்டூடெண்ட்ஸு யாராக இருந்தாலும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஸ்டூடெண்ட்டாக வர போகிறாங்க, யாராக இருந்தாலும் இது டெஃபினெட்லி இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஸ்டூடெண்ட் வீசா இப்போ பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் இன்டர்வியூஸ் நடக்கும். ஸோ நீங்கள் அதை எப்படி பண்ணணும், இது இப்போ என்ன தப்பு பண்ணுறாங்க, உங்களுக்கு கேசஸும் வருது இல்லை? அப்சல்யூட்லி எஸ். ஸோ எங்கே இன்டர்வியூ நடக்கும் அப்படின்னா, 10ல் 3 பேர் இல்லை 4 பேர், 30 to 40% என்ட்ரி கிளியரன்ஸ் ஆஃபீஸர்
வீசா அட்மிஷன் கிடச்சதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி அட்மிஷன் கிடச்சதுக்கப்புறம் வீசா அப்ளிகேஷன் போட்டுட்டு அவங்களுக்கு வீசா கிராண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணுறது தான் என்ட்ரி கிளியரன்ஸ் ஆஃபீஸர் வந்து இன்டர்வியூ பண்ணுறது. அதுக்கப்புறம் அவங்க வீசா கிடச்சி இங்கே யூகேக்கு வரும்போது ஷார்ட்டாக இன்டர்வியூ நடக்கும். அதில் அதாவது எங்கன்னா ஏர்போர்ட்டில் ஃபஸ்ட் டைம் உள்ளே வரும்போது கேட்விக்கோ ஹீத்ரோலையோ ஒரு எக்ஸாம்பிள், அது அவங்க சரியாக பண்ணலைன்னா டீட்டெயில்டாக 1 hour இன்டர்வியூ பண்ணுவாங்க ஏர்போர்ட்டில் வச்சு. அதுக்கப்புறம் பேஸ்ட் ஆன் தட் அவுட்கம் அவங்கள உள்ளே விடுவாங்க. சரியா? இப்போது இதில் வந்து டீட்டெயில்டு இன்டர்வியூ வந்து அந்த 30 to 40% அவங்க சூஸ் ஆகிருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், என்ன எதிர்பார்க்கலாம், எதுக்காக பண்ணுறாங்க, இதை பார்ப்போம். ஸோ இதுக்கு நான் பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி வச்சுருக்கேன். மெயினாக வந்து அவங்க 4 விஷயத்தை செக் பண்ணுறதுக்காக தான் இன்டர்வியூ பண்ணுறாங்க என்ட்ரி கிளியரன்ஸ் ஆஃபீஸர். நீங்கள் வீசா அப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட்டு, ஆர் யூ அ ஜென்யூன் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறத அவங்களுக்கு சந்தேகம் இருக்குது, அதை கிளாரிஃபை பண்ணணுங்கிற பட்சத்தில் அந்த பாயிண்ட்ஸ் சம்மந்தமாக பண்ணுவாங்க. 2வது, உங்களுக்கு நீங்கள் எடுத்திருக்கிற கோர்ஸை பற்றி புரிதல் இருக்குதா, டு யூ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் கோர்ஸ் அண்ட் யுவர் இன்ஸ்டிடியூஷன் யூனிவர்சிட்டியை பற்றி, எதுக்காக அந்த யூனிவர்சிட்டியை சூஸ் பண்ணீங்க அப்படிங்கிற புரிதல் இருக்குதா அப்படிங்கிறது வந்து முக்கியமான பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் உங்களால் ஃபினான்ஷியலி உங்களை சப்போர்ட் பண்ணிக்க முடியுமா, அப்போ இந்த பாயிண்ட்டில் ஃபண்டு, சோர்ஸ் ஆஃப் ஃபண்டு எங்கிருந்து வந்தது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு அவங்க ரொம்ப ஆயத்தமாக இருக்காங்க. இந்த பேசிஸில் கொஷின்ஸ் வரும். 4வது, நீங்கள் கோர்ஸை முடிச்சுட்டு என்ன பண்ண போகிறீங்க, உங்களுக்கு திரும்ப உங்கள் நாட்டுக்கு இந்தியா, ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான் போகிறதுக்கு விருப்பம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தான். ஸோ இந்த 4 கேட்டகரிஸிலிருந்து தான் உங்களுக்கு கொஷின்ஸ் வரும். நெக்ஸ்ட்டு நம்ம அதை வந்து டீட்டெயில்டாக போகலாம். ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க ஃபஸ்ட்டு வந்து பர்சனலும் அகாடமிக் பேக்ரவுண்டை பற்றி செக் பண்ணுவாங்க. இப்போ நம்ம டீட்டெயில்டாக போகிறோம். அதில் வந்து மெயினாக பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்களுடைய நேம், டேட் ஆஃப் பர்த், அந்த இது போயிடுவாங்க. அதை பற்றி பேச வேணாம். எதுக்காக இந்த கோர்ஸை சூஸ் பண்ணிங்க அப்படிங்கிறது வந்து அவங்க கேட்பாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஸோ இதுக்கான பதில் வந்து உங்களுக்கு கிளியராக நீங்கள் சொல்லணும். உங்களோட கரியர் கோல்ஸுக்கோ இல்லை இது நீங்கள் படித்த படிப்புக்கு ரெலவெண்ட்டாக இருக்குது, இல்லை இது உங்களுக்கு பேஷனேட்டாக இருக்கீங்க இந்த கோர்ஸ் பற்றிங்கிறத அதை கிளியராக சொல்லணும். சரியா? இப்போ நான் வந்து மெயின்லி கொஷின்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஆன்சர்ஸ் வந்து ரொம்ப ப்ரீஃபாக தான் சொல்லுவேன். இது வந்து நீங்கள் டெவலப் பண்ணணும். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த ஆன்சர் வந்து வேறுபடும், வேரி ஆகும். அப்போது அதை வந்து நம்ம இதுதான் ஆன்சர்னு சொல்ல முடியாது. ஸோ கொஷின்ஸை சொல்லிட்டோன்னா அதுக்கு ரெலவெண்ட்டான விஷயங்களை சொல்லும்போது நீங்கள் அதை டெவலப் பண்ணிக்கோங்க. சரி, அடுத்தது ஃபஸ்ட்டு கொஸ்டினே இப்போ எப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த 4 கொஸ்டினில் இந்த மெயின் கொஸ்டின் இப்போ ஆமாம், எதுக்கு உங்களோட இன்டென்ஷன் என்ன அதெல்லாம் பார்க்குறாங்க. கண்டிப்பாக நீங்கள் படிக்க வரியா நடிக்க வரியா, இதுதான் ஓகே மெயின். ஸோ படிக்க வரேன்னு சொல்லும்போது அடுத்தது ட்ரில் டவுன் என்னென்னா, உங்கள் கோர்ஸில் உங்களுக்கு என்ன புரிதல் இருக்குது. கரெக்ட். சும்மா நீ எடுத்தியா இல்லை யாரோ சொல்லி எடுத்தியா, கரெக்ட். நீ அப்போனா வந்து உனக்கு எந்த லெவலில் டீட்டெயில் இருக்குன்னா, இந்த கோர்ஸ் நான் இதனால தான் எடுக்கிறேன். நான் இப்போ பிஎஸ்சியில் வந்து நான் வந்து இது பண்ணேன், ஃபிசிக்ஸ் பண்ணேன், மாஸ்டர்ஸ் வந்து நான் வந்து எலக்ட்ரானிக்ஸ் பண்ணுறேன். எதுக்கு எலக்ட்ரானிக்ஸ் பண்ணுறேன்னா, நான் பார்த்த வேர்ல்டு வைடு வந்து எலக்ட்ரானிக்ஸ்க்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சாரி, நிறைய ஜாப்ஸ் இருக்குது. ப்ளஸ் யூகேல இந்த யூனிவர்சிட்டியில் பண்ணால் நல்லா அவுட்கம் இருக்குது, ஸ்கோப் இருக்குது. இதெல்லாம் இதுதான் ரொம்ப ஜென்ரலாக சொல்ல வேண்டிய ஆன்சர்ஸ். கரெக்ட். பட் அந்த எலக்ட்ரானிக்ஸ் எதுக்கு எடுக்கிற இதெல்லாம் கிளியர் ஆன்சர் தெரிஞ்சால் தான் உங்களுக்கு வந்து நம்பிக்கை வரும். ஓகே, ஸோ அதில் வந்து ஒரு ரிசர்ச் பண்ணி ஒரு ப்ராப்பராக எழுதி வைக்கணும். இதுதான் டீட்டெயில். ஓகே, 2வது. சரியா? அதுக்கப்புறம் நீங்கள் இதுக்கு முன்னாடி என்ன படிச்சிங்க, இப்போ இந்த கோர்ஸ் எடுத்துருக்கிறதுக்கு அதுக்கும் இதுக்கும் அலைன் ஆகுதா. இப்போ ஒருத்தங்க ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பாட்டனி முடிச்சுட்டு பிஎஸ்சி பாட்டனி முடிச்சிருக்காங்க, டக்கு நீங்கள் வந்து எம்எஸ்சி ஐடி பண்ணுறாங்க, இல்லை எம்பிஏ பண்ணுறாங்க. இல்லை பாட்டனி முடிச்சிருக்க, எதுக்கு எம்பிஏ பண்ணுற, சம்மந்தமே இல்லையே. இப்போ நீங்கள் பிஎஸ்சி பாட்டனி முடிச்சுட்டு ஹெல்த் ரிலேட்டடாக இல்லை சயின்ஸ் ரிலேட்டடாக மைக்ரோபயாலஜி அந்த மாதிரி ஏதோ பண்ணுறாங்கன்னா அது ரிலேட்டடாக இருக்குது, இல்லை ஜுவாலஜி அந்த மாதிரி. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சரியா? அது பண்ணா கூட உங்களுக்கு ஒரு வேலிட் ஆன்சர் இருந்தால் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். பட் அது இந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்க இன்டர்வியூ எடுக்கிறாங்க. ஸோ அதை நான் ஹைலைட் பண்ணுறேன். ஓகேயா? அதுக்கப்புறம்
ஹவு டஸ் திஸ் கோர்ஸ் ரிலேட் டு யுவர் பாஸ்ட் ஸ்டடீஸ் ஆர் கரியர் கோல்ஸ் அது நம்ம பேசியாச்சு. மெயினாக வந்து வை டிட் யூ சூஸ் திஸ் பர்டிகுலர் யூனிவர்சிட்டி? ஓகே, இது வந்து எதுக்காக இந்த யூனிவர்சிட்டியை சூஸ் பண்ணேன், ஏன் வெஸ்ட்மினிஸ்டர் இல்லை, ஏன் கிரீன்விச் இல்லை, ஏன் யூனிவர்சிட்டி ஆஃப் ஈஸ்ட் லண்டன் சூஸ் பண்ணேன்? இதுக்கு ஆன்சர் கண்டிப்பாக தெரியணும். ஓகே, ஸோ அந்த யூனிவர்சிட்டியோட ஹிஸ்ட்ரியோ இல்லை அந்த கோர்ஸோட சிலபஸோ அதை பற்றி சொல்லணும். ஏன்னா நெக்ஸ்ட் கொஷின் அதுதான் அவங்க கேட்பாங்க, இதில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் நீ படிக்க போகிற, எத்தனை சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, ஒரு 4 செமஸ்டரு இல்லை 3 செமஸ்டரு, ஒவ்வொரு செமஸ்டரில் என்ன சப்ஜெக்ட்ஸு, எத்தனை சப்ஜெக்ட்ஸு, இது கண்டிப்பாக கேட்பாங்க. இது தெரிஞ்சிருக்கணும். ஓகே, சூப்பர். அதான் நாங்கள் முன்னாடி நம்ம இதுலேயும் நான் வந்து தனியாக வந்து ட்ரைனிங் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வந்து ஃபுல் டீட்டெயில் ஆஃப் த கோர்ஸ் வந்து உள்ளார மாடியூல் லெவல் வரைக்கும் சில டைம் கேட்குறாங்க மக்கள்கிட்ட வந்து இந்த இதில் என்ன மாடியூல் இருக்குன்னு. ஸோ அது வந்து தெரிஞ்சுக்கிட்டு போகிறது ரொம்ப நல்லது. கண்டிப்பாக கரெக்டு. மாடியூல்னு சொல்லும்போது ஆனால் ஹை லெவல் உள்ளார உட்காந்து A+B² கேட்க மாட்டாங்க. பட் வந்து ஒரு ஹை லெவல் மாடியூல் சப்ஜெக்ட்ஸ் என்னங்கிறது கண்டிப்பாக கேட்பாங்க. அதுக்கப்புறம் எத்தனை யூனிவர்சிட்டி இன் டோட்டலாக அப்ளை பண்ணீங்க, எந்தெந்த யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணீங்க, நேம் ஒரு 10 யூனிவர்சிட்டி இல்லை 5 யூனிவர்சிட்டிஸ் யூ ஹவ் அப்ளைட் அப்படிங்கிறது கேட்பாங்க. ஏன்னா நான் ஒரே ஒரு யூனிவர்சிட்டி இந்த கோர்ஸுங்கிறத வந்து சொன்னோம்னா அது வந்து ஒரு ஜென்யூனாக இதுவாக இருக்காது. அப்போ வந்து அவங்க என்னன்னா நான் இத்தனை யூனிவர்சிட்டி பார்த்தேன், இதை ஷார்ட் லிஸ்ட் பண்ணேன், அப்படியாவது அவங்க சொல்லணும். இப்போ எப்படின்னா நம்ம இதில் கேசஸில் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக ஒரு இது கோர்ஸ் வந்து பண்ணும்போது இண்டிவிஜுவல் சொல்லுவாங்க எங்களுக்கு இந்த யூனிவர்சிட்டி தான் வேணும்னு. ஒன்று நாங்கள் என்ன பண்ணுவோன்னா ஒரு பேக்கப்புக்கு 2-3 யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணியிருப்போம். அது கிடைக்கலன்னா வேறு ஏதாச்சும் கொடுக்கலாம். ரெண்டாவது வந்து ஒரு கேஸ் பை கேஸு, சில யூனிவர்சிட்டிஸ் IELTS கேட்பாங்க, சில யூனிவர்சிட்டிஸ் இன்டர்வியூஸ் கேட்பாங்க. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு எது கரெக்டாக இருக்கோ அது மாதிரி டெய்லர் மேட் பண்ணுவோம். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி அட்லீஸ்ட் ஒரு 5 யூனிவர்சிட்டி பண்ணி வச்சுருவோம். ஆமாம், அப்போ அவங்க இப்போ ஓவராலாக ரெண்டுக்கும் ஹெல்ப் ஆகும். ரெண்டுக்கும் கிடைக்கலன்னா கிடைக்கும், இல்லை இவங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக இருக்கும். சூப்பர், கரெக்ட், சரியா. அதுக்கப்புறம் கோர்ஸ் எவ்வளவு நாள், எத்தனை வருஷம், செகண்ட்லி அது எப்போ ஆரம்பிக்குது எப்போ முடியுது, இது வந்து கம்பல்சரியாக வந்து கேட்பாங்க. எப்போ ஆரம்பிக்குது எப்போ முடியுது, கோர்ஸோட ஃபீஸ் எவ்வளவு அப்படிங்கிறது கேட்பாங்க. எவ்வளவு ஃபீஸ் பே பண்ணியிருக்க, எவ்வளவு பாக்கி, இது கண்டிப்பாக கேட்பாங்க. சரியா. ஸோ அது வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ அதனால எந்த இதுவும் இல்லை. ஃபைனலாக வந்து இந்த பார்ட்டில் கேட்குறது என்ன குவாலிஃபிகேஷன் நீ வாங்குவ இதை கோர்ஸ் முடிக்கும் போது, அது அவங்களுக்கு தெரியணும். வாட் குவாலிஃபிகேஷன் யூ வில் பி ரிசீவிங் அப்படிங்கிறது, என்ன கோர்ஸ் அப்ளை பண்ணங்கிறது கேட்பாங்க. இந்த இதுவும் இந்த கோர்ஸ் முடிக்கும் போது உனக்கு என்ன குவாலிஃபிகேஷன் கையில் கிடைக்கும் அப்படிங்கிறது. இது ஃபர்ஸ்ட். இது நம்ம பார்த்தது பர்சனலி அபவுட் யுவர் கோர்ஸ். செகண்ட் கேட்டகரி வந்து கோல்ஸ் அண்ட் கரியர் இன்டென்ஷன். இது வந்து கேட்பாங்க. இப்போ இதில் வந்து மெயினாக அவங்க கேட்குறது வாட் டு யூ பிளான் டு டூ ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் யுவர் கோர்ஸ். கோர்ஸ் முடித்ததுக்கப்புறம் நீ என்ன செய்வ, இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கப்புறம் அதுக்கு என்ன ஆன்சர் பண்ணும், அதாவது அவங்க என்ன சொல்லணும்னா எனக்கு இதுக்கு ரிலேட்டடான ஜாப்ஸு வந்து நான் எடுப்பேன். ஏன்னா எனக்கு பேச்சுலர்ஸ் இருக்குது இது சம்மந்தமாக, மாஸ்டர்ஸ் இது பண்ணுறேன், இதை முடிச்சுட்டு இதே ஃபீல்டில் என்னால் ஜாப் வந்து செக்யூர் பண்ண முடியும் அப்படிங்கிறது. அதுதான் அடுத்தது கேட்பாங்க. வில் யூ பிளான் டு கம் பேக் டு யுவர் ஹோம் கண்ட்ரி ஆர் வில் யூ ஸ்டே தேர் அப்படிங்கிறது கேட்பாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ மக்கள் சொல்லலாம் எனக்கு 18 months கிராஜுவேட் வீசா தராங்க. ஸோ அதோட ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துகிட்டு நான் ஐ வில் ரிட்டர்ன் பேக் டு இந்தியா, ஸ்ரீலங்கா அப்படிங்கிறது சொல்லணும். அவங்களுக்கு அந்த மாதிரி பிளான்ஸ் இருந்தால் இல்லை 18 இல்லை 24 months நான் சொல்கிறேன் ஒரு எக்ஸாம்பிள். ஆஸ் ஆஃப் நோ இப்போ 24 months தான். இன்வர்ஸ் சினாரியோவில் ஃபியூச்சரில் ஏன்னா அவங்க முடிச்சு 2 வருஷத்தில் வந்து ஒரு வேலை 18 months கம்மி ஆனால் அவங்க சொல்ல 18 months நான் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஏன்னா இனி வரக்கூடிய மக்களுக்கு தானே, அவங்க 1 வருஷம் கழிச்சு தானே, அதனால சொன்னேன் ஃபியூச்சர் இதை மனசில் வச்சுக்கிட்டு. சரி, ஓகே. இப்போ என்னென்னா இப்போது இதில் இங்கே உட்காந்து இங்கே நான் வந்து ஸ்கில்ட் ஒர்க்கராக போகிறேன்னு சொன்னால் அது மைனஸாக போகுமா? அதாவது இட்ஸ் அப்படிங்கிறது இல்லை, அவங்களோட இன்டென்ஷன் தான் அவங்க பார்ப்பாங்க. அவங்களுக்கு வந்து அவங்க உண்மையாகவே படிப்பு முடிச்சுட்டு ஊருக்கு வராங்களா இல்லை அப்படியே இங்கேயே செட்டில் ஆவாங்களா அப்படிங்கிறது அவங்க அந்த இன்டென்ஷன் அவங்க பார்க்கணும். தே ஆர் கம்மிங் டு ஸ்டடி, ஓகே, படிக்கிறதுக்கு தான். இங்கே வந்து செட்டில் ஆகிறதுக்காக அவங்க வராங்கங்கிறது இல்லை, படிக்கிறதுக்கு தானே வராங்க. ஸோ
இந்த மாதிரி ஆன்சர் தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க. பட் அவங்களுக்கு அதுதான் இன்டென்ஷனா அதை அவங்க சொல்லலாம். ஓகே ஓகே. பட் அவங்க எதிர்பார்க்கறது வந்து நீ படிக்க தான் வர, படிச்சுட்டு கிளம்புற மாதிரி இருக்கியாங்கிறது தான். பட் உண்மையை சொல்லுங்க எதுவாக இருந்தாலும். ஓகே ஓகே. இப்போ லீகலாக ஒரு இதை வந்து ஸ்கில்டு ஒர்க்கராக வர்றது அது தப்பு இல்லை. பட் வந்து மோர் ஆஃப் இன்டென்ஷன் அவங்களுக்கு என்னென்னா நீ ஸ்டே பண்ண மாட்டியோ அப்படின்னு தான், அந்த பண்ணிடுவியோன்னு தான் கேட்குறாங்க. ஆமாம், அது நம்மளுக்கும் தெரியும். ஸோ வந்து நம்ம எப்படி ஆன்சர் ஆமாம், பண்ணணும் அது நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆனால் உண்மையை சொல்லுங்கள். சரியா? அதுக்கப்புறம் அவங்க வந்து இந்த குவாலிஃபிகேஷன் ஹவு இட் இஸ் ரெக்கக்னைஸ்ட் இன் யுவர் கண்ட்ரி, இந்த குவாலிஃபிகேஷனுக்கு உனக்கு உன் கண்ட்ரியில் ஜாப்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறது நீங்கள் இந்தியாவில் வரீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா இதை கேட்பாங்க. புரியுதுங்களா? சூப்பர். புரியுதா? அப்போது இந்த ரெண்டு இதுக்கும் ஆன்சர் வச்சு அது நீங்கள் அதுக்கும் ஆன்சர் நல்லா சூப்பராகவே பண்ணலாம். ஏன்னா வந்து இன்டர்நேஷ்னல் ஒரு இது டிகிரி எடுத்துகிட்டு வரும்போது எங்கள் ஊரில் வந்து பெட்டர் சேலரிஸ் கிடைக்கும், பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். டெஃபினட்டாக. ஓகே, சரியா? அடுத்தது ஃபைனான்ஸுக்கு போவோம். ஃபைனான்ஸில் போகும்போது ஹூ இஸ் ஸ்பான்சரிங் யுவர் ஸ்டடீஸ், செல்ஃப் ஸ்பான்சரா, அப்பா அம்மாவா, கம்பெனியா அப்படிங்கிறது, இல்லை லோனா, வாட் எவர் இட் இஸ். ஓகே. அதுக்கப்புறம் இந்த இடத்துல எவ்வளவு வந்து ஃபீஸு நீங்கள் கட்டியிருக்கீங்க, எவ்வளவு பாக்கி இருக்குது, இந்த ஃபீஸு செக்ஷனில் கண்டிப்பாக கேட்பாங்க எவ்வளோ பாக்கி இருக்குது. அப்போது பாக்கி இருக்குதுன்னா அது யார் பே பண்ணுவாங்க, இல்லை நீ பார்ட் டைம் ஜாபில் பண்ணி அதை பே பண்ணுவியா அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பாக கேட்பாங்க. இது யாருக்குன்னா பாக்கி இருக்கிறவங்களுக்கு தான். புரியுதுங்களா? பே பண்ணாதவங்களுக்கு. ஆமாம். சரி. முக்கியமாக ஃபீஸ் பே பண்ணவங்களும் சரி பே பண்ணாதவங்களும் சரி அங்கே போய் நீ ஒர்க் பண்ணுவியா அப்படிங்கிற கேள்வி கேட்பாங்க. ஸோ இதுக்கு அவங்க படிக்க வர்றதுனால நான் அந்த இதை ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன். உங்களுக்கு ஒர்க் இன்டென்ஷன் இருந்தாலும் தயவு செய்து பண்ணாதீங்க. இந்த ஒரு வருஷம் உங்களுக்கு பார்ட் டைம் ஜாப் இருந்தாலும் படிப்பை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அது கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் ஸ்டடி ஒர்க்குங்கிறது இல்லாமல் உங்களுக்கு அங்கே ஜாப்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நல்லா படிச்சிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். நல்லா இது கொடுத்தீங்கன்னா கரெக்ட். சரியா? ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து நான் வந்து சொல்லுவேன். அடுத்தது வந்து உங்களோட லிவிங் எக்ஸ்பென்சஸ் எவ்வளவு அப்படிங்கிறது கேட்பாங்க. அது எத்தனை மாதத்துக்கு வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது கேட்பாங்க. அது அவங்க சொல்லணும். மெயினாக உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்போ இல்லை யாராவது ஃபினான்ஷியல் சப்போர்ட், ஃபினான்ஷியல் எய்ட் பண்ணுறாங்களா அப்படின்னா அந்த ஸ்காலர்ஷிப் எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படிங்கிறது அவங்க கண்டிப்பாக சொல்லணும். ஓகேயா? அதுக்கப்புறம் மெயினாக வந்து அவங்க கேட்குறது, இப்போது வேற ஒருத்தவங்க ஸ்பான்சர் பண்ணுறாங்க, அப்பா பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த கேள்வி கேட்பாங்க. அப்பாவுக்கு என்ன சேலரி, அவங்களுக்கு இந்த பணம் எப்படி கிடைச்சது, இது சேவிங்ஸு அப்படிங்கிறது கேட்பாங்க. இல்லை உங்களோட ஓன் பணம்னா இந்த பணம் எங்கேருந்து வந்துச்சு, ப்ராப்பர்ட்டி விற்றீங்களா, இல்லைனா இவ்வளோ நாள் வேலை பார்த்தேன் என்னோடய சேவிங்ஸு அப்படிங்கிறத ஜஸ்டிஃபை பண்ணணும். இதில் சரியான இது இல்லை. நீங்கள் போட்ட பணத்துக்கு சோர்ஸ் நீங்கள் காட்டலை அப்படின்னா உங்களுக்கு ரெஃப்யூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. 28 days இருந்தாலும் இப்போக்குள்ளார இதெல்லாம் கேட்குறாங்க. சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட் எங்கே, இந்த பணம் எங்கேருந்து வந்துச்சு, அப்பா வந்துச்சு, சரி அப்பாவுக்கு எப்படி வந்துச்சு, அப்போது சேவிங்ஸு அப்படிங்கிறது சொல்கிறது மட்டும் இல்லாமல் அது வந்து ஏதாவது ஒரு ப்ரூஃப் மாதிரி இருந்தாலும் நல்லாயிருக்கும். இல்லை திடீர்னு அந்த பணம் வந்திருக்கு, நாங்கள் நிலத்தை விற்றோம், மாடை விற்றோம், இல்லை நகையை அடமானம் வச்சாங்க, அந்த ரெசிப்ட் அதை வச்சு பண்ணி எவ்வளோ டாக்குமெண்டேஷன் உள்ள வைக்கிறோமோ நல்லது. சோர்ஸ் ஆஃப் ஃபண்டுக்கு, சோர்ஸ் ஆஃப் ஃபண்டுக்கு திடீர்னு ஆமாம், லோனுன்னா அந்த இது பிரச்சனை இல்லை. ஸோ அதுக்கு வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஓகே. அதுக்கு அடுத்தது வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் இன்ஸ்டியூஷனை பற்றி. ஓகே. இப்போது ஏன் இந்த கண்ட்ரியை சூஸ் பண்ண, ஏன் வந்து அமெரிக்காவோ ஆஸ்திரேலியாவோ சூஸ் பண்ணலை? அமெரிக்காவுக்கு எவன் போவான் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டியது. ஆமாம். அதே மாதிரி எதுக்கு இந்த சிட்டியை சூஸ் பண்ண, ஏன் லீட்ஸு போல், ஏன் வந்து லண்டனை சூஸ் பண்ணேன், ஏன் இல்லை இப்போ லீட்ஸை சூஸ் பண்ணியிருக்காங்க, ஏன் லண்டனை சூஸ் பண்ணல, லீட்ஸை சூஸ் பண்ணியிருக்கேன், இல்லை யார்க்கை சூஸ் பண்ணியிருக்காங்க, ஏன் பாத்தை சூஸ் பண்ணேன் அப்படிங்கிறத வந்து கேட்குறாங்க. எங்கள் மாமா அங்கே தான் தங்கியிருக்காரு. ஸோ இருக்குல்ல ரிலேட்டிவ்க்காக நிறைய பேர் இப்போ வந்த ஸ்டூடெண்ட்ஸில் நிறைய பேர் வந்து ரிலேஷன்ஸ் பக்கத்தில் இருக்காங்க, கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வேலிட் ரீசன் சொல்லணும். கண்டிப்பாக. சூப்பர். கண்டிப்பாக. ஓகே. முக்கியமாக எங்கே தங்க போகிற, எப்படி ட்ராவல் பண்ணுவேன், தங்குற இடத்துல இருந்து எப்படி ட்ராவல் பண்ணுவேன், எங்கே தங்க போகிறேன், எப்படி ட்ராவல் பண்ணுவேன், அந்த இடம் யார் உனக்கு காட்டினாங்க, ஹவு டிட் யூ ஃபைண்ட் திஸ் பிளேஸ்,
ஓகே, யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க, இல்லை அவங்க வீட்டில் தங்க போகிறேன், அதுக்கப்புறம் ப்ராப்பராக அங்கே மாறிக்க போகிறேனாலும் அது ஓகே தான். இல்லை இங்கே தான் நான் தங்க போகிறேன், இந்த யூனிவர்சிட்டி தான் அப்படின்னா அங்கேருந்து எப்படி கம்யூட் பண்ணுவேன், எந்த பஸ்ஸில் போவேன், ரூட் என்ன, இது வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. எவ்வளோ நேரம் ஆகுது அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் உன்னோட இன்ஸ்டிடியூஷனில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் தராங்க, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ். இப்போ ஒரு லைப்ரரி ஃபெசிலிட்டிஸ் இருக்கலாம், இல்லை ஒரு கிளப்ஸ் இருக்கலாம், இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறது, அதாவது ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இது இருக்கலாம், கம்யூனிட்டி, அந்த மாதிரி என்ன ஃபெசிலிட்டிஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஓகே, லேப்ஸ் என்ன மாதிரி வச்சிருக்காங்க, கரெக்ட், ஓகே, அந்த இது கேட்பாங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு வீசா கம்ப்ளைண்ட்ஸ். அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி இமிக்ரேஷன் ஹிஸ்ட்ரியை பற்றி வேறு ஏதாவது கண்ட்ரி ரெஃப்யூசல் இருக்குதா, இல்லை யூகேல ரெஃப்யூசல் இருக்குதா அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் உன்னோட கண்டிஷன்ஸ் ஆஃப் வீசா என்னன்னு தெரியுமா, 20 ஹவர்ஸுக்கு மேலே ஒர்க் பண்ணக்கூடாது, அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணக்கூடாது, பர்மனன்ட் ரோல் எடுக்கக்கூடாது, கேஷ் இன் ஹேண்ட் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரியான ஜாப் தான் பண்ணணும். ஆமாம் ஆமாம், அதே மாதிரி எவ்வளோ ஹவர்ஸு அப்படிங்கிறது மெயினாக கேட்பாங்க. உன் வீசா ரெஃப்யூஸ் ஆச்சுன்னா நீ என்ன பண்ணுவ, வாட் வில் யூ டூ இஃப் யூர் வீசா இஸ் ரெஃப்யூஸ்டு. அதே மாதிரி இந்த அப்ளிகேஷனை நீ தான் பண்ணியா, இல்லை வேற யாராவது பண்ணாங்களா, இந்த அப்ளிகேஷனில் இருக்கிற கண்டென்ட்ஸு எல்லாமே உனக்கு தெரியுமா அப்படிங்கிறது கேட்பாங்க. ஸோ இது வீசா சம்மந்தப்பட்ட இது. இப்போ வீசா ரெஃப்யூஸ் ஆனால் என்ன பண்ணுன்னு கேட்கறதுக்கு என்ன ஆன்சர்? இல்லை, நான் வந்து ஜென்யூன் ஸ்டூடெண்ட்டு, எல்லாமே கரெக்டாக வச்சுருக்கேன், அதனால் ரெஃப்யூஸ் ஆகக்கூடாது. அப்படி ரெஃப்யூஸ் ஆச்சுன்னா நான் வந்து அந்த டெசிஷனை அப்பீல் பண்ணுவேன் அப்படிங்கிறது சொல்லலாம். இல்லை அந்த இது என்னோட ஒரு ஹியூமன் எரரில் எதாவது பண்ணியிருந்தேன்னா அதை ரெக்டிஃபை பண்ணி புது அப்ளிகேஷன் பண்ணுவேன். அவ்வளோதான். சரியா? அடுத்தது ஃபைனல் செக்ஷன் வந்து ஃபேமிலி டைஸு என்னங்கிறது, அதாவது நீ மேரிடா சிங்கிளா அப்படிங்கிறது கேட்பாங்க. நீ மேரிடு, உனக்கு குழந்தை இருக்குது, எப்படி இப்போ டிபெண்டன்ஸ் கிடையாது, அப்போ அவங்க வந்து யார் பார்த்துப்பாங்க, அவங்கள யார் ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா நீ வந்து படிப்புக்கு போகிற, நீ வந்து சம்பாதிக்க மாட்ட, அப்போ அந்த பணத்தை வந்து யார் வந்து பே பண்ணுவாங்க அப்படிங்கிறது வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் டிபெண்டன்ஸு கிடையாது, பிஹெச்டி பண்ணுறாங்க, ரிசர்ச் ப்ரோக்ராம் பண்ணுறாங்கன்னா அப்போ இந்த கொஷின் கேட்பாங்க. உனக்கு டிபெண்டன்ஸ் அலவுட் இருக்குது, நீ கொண்டு வர போறியா, குழந்தைங்கள கொண்டு வர போறியா, கொண்டு வர போகிறேன்னா அவங்கள யார் பார்த்துப்பாங்க, அதுக்கான பணம் உனக்கு இருக்குதா, அந்த பணம் எங்கிருந்து உனக்கு வருது அப்படிங்கிற வந்து கேட்பாங்க. மெயினாக திரும்பவும் இந்த பாயிண்ட்டு வருவாங்க. நீ கோர்ஸு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நீ உன் நாட்டுக்கு போவியா, இல்லை அங்கேயே தங்குவியா, இது அப்படியே ஓப்பனாக கட் அண்ட் பிளாக் அண்ட் ஒயிட்டாக கேட்பாங்க. இதுக்கு வந்து பண்ணணும். இப்போது இது இல்லாமல் மற்ற ஜென்ரல் மிசலேனியஸ் கொஷின்ஸு இதெல்லாம் பார்த்தோம்னா நிறையா பேருக்கு கேப் இருக்கும். படிப்பு முடிச்சுட்டு ஒரு 7 வருஷம் வந்து கேப் விட்டு திரும்ப படிப்பாங்க. ஸோ அந்த கேப்பில் நீ என்ன பண்ண அப்படிங்கிறது வந்து கேட்பாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ கேப் வந்து டெஃபினட்டாக வந்து இப்போ கரெக்டாக பார்த்து கண்டிப்பாக. ஆமாம். அதே மாதிரி வேற நாட்டுக்கு போயிருக்கியா, வேற நாட்டுக்கு ஒர்க் வீசா, இப்போ துபாய்க்கு போயிருந்தாங்கன்னா அங்கே போயிருந்தேன்னா அங்கே என்ன பண்ணேன், எதுக்காக போயிருந்தேன் அப்படிங்கிறது கேட்பாங்க. அதுக்கப்புறம் இது நம்ம முன்னாடியே கேட்டது பேசுனது தான், வேற ஒரு ஃபீல்டிலிருந்து கம்ப்ளீட்டாக போகிறீங்கன்னா அதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணும், எதுக்காக அந்த மாதிரி இதை சூஸ் பண்ண அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் யாராவது ரிலேட்டிவ்ஸ் உனக்கு யூகேல இருக்காங்களா அப்படிங்கிறது கேட்பாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். க்ளோஸ் ஃபேமிலி மெம்பர் யாராவது இருந்தால் போய் சொல்லாதீங்க, க்ளோஸ் ஃபேமிலி மெம்பர் இருந்தால் சொல்லுங்கள். சரியா? அதுக்கப்புறம் அந்த யூனிவர்சிட்டியில் யாராவது உனக்கு தெரியுமா, ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை அங்கே இருக்கிற ப்ரொஃபஸர்ஸ் லெக்சரர்ஸ் யாராவது தெரியுமா அப்படிங்கிறது வந்து கேட்பாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு கொஷின்ஸு. இதிலிருந்து தான் 95% ஆஃப் கொஷின்ஸ் வரும். இது எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா, கரெக்டாக பண்ணிங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு ஆன்சர். ஸோ இப்போ இதுதான் இப்போ இது வந்து ஓவரால் கொஷின்ஸு. இது எதர் அங்கே கேட்கலாம், இல்லை வந்து பார்டர் இங்கே வரும்போது மோஸ்ட்லி அங்கே தான் கேட்பாங்க. இங்கே வந்து கேட்குறது வந்து ஏர்போர்ட்டில் இதிலிருந்து தான் வரும். ஆமாம். இங்கே இருக்கிறவங்க எதுக்காக இந்த யூனிவர்சிட்டி சூஸ் பண்ண, எவ்வளோ ஃபீஸு, எப்படி ஃபண்டு பண்ண,
எங்கே தங்குற அட்ரஸ்ஸு கம்யூட் இதுதான். இதை ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா 2 இடத்துலையும் நீங்கள் சூப்பராக பண்ணிடலாம். இப்போ நம்ம எக்ஸாம் எழுதும்போது ஷார்ட் கொஷின்ஸு லாங் கொஷின் இருக்கும். இந்த ஏர்போர்ட்டில் வருது ஷார்ட் கொஷின்னு, இதில் வருது லாங் கொஸ்டின். அங்கே 10 நிமிஷத்துக்கு ரெடி பண்ணிக்கோங்க, இங்கே அதோட 2 நிமிஷத்துக்கு ரெடி வச்சா போதும். நீங்கள் கிளியராக ஆன்சர் பண்ணால் ஒரு ஃபஸ்ட்டு 2 to 3 கொஷின்ஸ்லேயே அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் உங்களை ஃப்ரீயாக விட்ருவாங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்து இது எல்லாத்தையும் ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க. இதுக்கு வந்து நம்ம எய்ம்பிரிட்ஸில் வந்து எல்லாருக்கும் எவ்ரி இண்டிவிஜுவல் பர்சனுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். நீங்கள் வந்து அவுட் சைடு எய்ம்பிரிட்ஸ் பண்ணிட்டு வந்தால் கூட நாங்கள் உங்களை ட்ரெயின் பண்ணுறோம். ஸோ நீங்கள் இண்டிவிஜுவலாக வந்து டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கவலை வேண்டாம். வாங்க, இன்டர்வியூ மட்டும் நாங்கள் உங்களுக்கு ட்ரெயின் பண்ணுறோம். உங்களுக்கு அந்த மாதிரி கொஷின்ஸ் இருந்தால் எங்கள்கிட்ட கேளுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. நன்றி. தேங்க்யூ.